Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேட்டா பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் மாஸ்டர் எக்ஸல் சீட்டில் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை டேட்டாவை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு பேன் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை நமக்கு லைவ்லேயே காட்டி கொடுத்துரும். பாருங்கள், இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆர்பிஎல் பேங்க் வந்து மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட்லேருந்து 146.10% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது 100% கிராஸ் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா 46% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஸ்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. நான் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல டெய்லி ரிப்போர்ட்டில் போயிட்டு இதோட எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த இடத்துல ஆர்பிஎல் பேங்க் வந்து பேன் பண்ணிட்டாங்க. டேட்டு பாருங்கள் 3 அக்டோபர். ஆல்ரெடி நம்ம போன டைம் இந்த சம்மன் கேப் இந்த ஸ்டாக்கும் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம லைவ்லேயே பார்த்து சொல்லியிருந்தோம், வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ ஆர்பிஎல் பேங்க் வந்து பேன் பீரியடுக்குள்ளே வந்திருக்கு. இது நமக்கு லைவ்லேயே காட்டி கொடுத்துரும். இது லைவில் காலையில் 10 மணிக்கெல்லாம் இந்த ஸ்டாக் வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா காலையிலேயே உங்களுக்கு 100% மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட்டை வந்து கிராஸ் ஆகிடுச்சு. சரி, இந்த பேன் ஸ்டாக்கை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னாக்க இதை பை பண்ணி கேரி ஃபார்வர்டு பண்ணக்கூடாது. இன்ட்ராடேவில் பை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே, இதை அடுத்த நாளைக்கு கேரி கொண்டு போகக்கூடாது. அப்படி அடுத்த நாளைக்கு கேரி ஃபார்வர்டு பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னாக்க, நியூ கான்ட்ராக்ட் எதுவுமே எங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக பையரோ செல்லரோ உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அது பேன் பீரியடுக்குள்ளே போயிடுது. அதனால் அங்கே லிக்விடிட்டி உங்களுக்கு இருக்காது. ஆல்ரெடி ப்ரீவியூ டேஸில் யாரெல்லாம் பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அதனால் லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும். பையர் செல்லருக்கான அந்த டெப்த் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். பையர் ப்ரைஸுக்கும் செல்லர் ப்ரைஸுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்தமாரி பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் இருக்கணும். அதனால் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஐடியா கூட நமக்கு என்ன ஆகுது, 95.72 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் ஒரு 4% இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா பேன் பீரியடுக்குள்ளே போயிடும். அதுவும் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. 100% கிராஸ் ஆகும்போது அது பேன் பண்ணிவிடுவாங்க. இது 95.72 வரைக்கும் கிராஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4% மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட்டை போய் டச் ஆகிடுச்சு அப்படின்னாக்க இது பேன் பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்தமாரி முன்னாடியே நமக்கு வந்து அலாட் பண்ணிவிடும். அந்தளவுக்கு இந்த எக்ஸல் சீட்டில் எல்லா டேட்டாவும் உள்ளே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை அடிப்படையாக வச்சு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 20 days லைவ் கிளாஸ் இருக்குது. இந்த எக்ஸல் சீட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டேட்டாவை பயன்படுத்தி எந்த இடத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுன்றதை சொல்லிக் கொடுக்குறோம். அதேமாரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.